அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரமாக இருக்குமா? ஆனந்தமான வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தடையும் தாமதங்களும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்திருந்த காரியங்கள் இந்த வாரத்தில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைத்து மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர மளிகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் ஏற்றமான வாரமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கின்றார். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தடை தாமதம் விலகும். இதை போன்று நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானானவர் நீச்ச நிலையில் இருப்பதனால் வாக்குவாதத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்றே சொல்லலாம். 7ஆம் அதிபதி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்கும் வாதம் செய்வதையும் விதாண்டாவாதம் செய்வதையும் விட்டுவிட்டு பிரச்சனைகளை தள்ளி போட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வில் ஏற்றமான காலகட்டங்களை இருக்குமா? ஏற்றமான காலகட்டங்கள் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான வாரம் என்று சொல்லலாமா? ஆனந்தமான வாரம் என்றே சொல்லலாம். அன்பார்ந்த மிதுனராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இதுவரை இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாரத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐஐடி ஜேஇஇ நீட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு ஏற்ற வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் கடன்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையுமா? இந்த வாரத்தில் அமையும். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒன்றொன்றும் இந்த காலகட்டங்களில் வெற்றியோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் கடந்த வாரத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் சமரச நிலை ஏற்பட்டு உங்களுக்கு பணவரவு திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தால் இந்த வாரம் ஆனந்தமான வாரம் என்று சொல்லலாம். ஆனாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதனால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் செல்வது மிக சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் சின்ன சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் ஏற்படால் பொருளாதாரத்தில் சற்று தடுமாற்றமான நிலை இருக்கும். இருந்தாலும் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஜெயிப்பதற்கு உலகமே இருக்கு. இந்த வாரம் வெற்றி வாரம் என்று சொல்லலாமா? வெற்றி வாரம் என்றே சொல்லலாம். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். உத்தியோகத்தில் குழப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் முனைவோருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். யாருக்கும் வாக்குறுதி ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம். போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டிய கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இடைவிடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலனோ குறைவாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையுடன் செயல்படும். யாருடனும் விதாண்டாவாதம் செய்ய வேண்டாம். பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்ட்னரினால் இந்த காலகட்டங்களில் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்ட்னரோடு எந்த விதமான ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, உங்களுக்கு உடலில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமியினால் அடிவயிறு உபாதை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வக்ரகுரு உங்களை பார்ப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தில் எந்த விதமான புது முயற்சியும் எடுக்காமல் இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொட்டால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது 5ஆம் இடத்தில் பொறுத்த அளவுக்கு
சுக்கிர பகவான் இருப்பது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் வம்சமிருத்திக்கு உண்டான காலகட்டங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சில ஏமாற்றங்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு கல்விக்காரனான புத பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு, துலா ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட் தேர்வு எழுந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கும். அதற்குண்டான PR, சிட்டிசன்ஷிப் பர்மிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்றும் பித்திருக்கள் காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. எப்பொழுது ஒருத்தருக்கு குலதெய்வம் வீட்டிற்கு வந்தாலே மற்ற இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும். துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஆரவாரமான வாரம் என்று சொல்லலாமா? தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் என்று வாரம் என்று சொல்லலாமா? தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாதம். ஆனாலும் யாருக்கும் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் உள்ளதனால் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்றார். அதனால் சொன்ன சொல் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களுக்கு இந்த மாதம் அமாவாசை வருவதனால் யாருக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிக சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய சொல் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் இடத்தில் உள்ள ராகு அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த காரியம் எடுத்தாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு காரியத்திலையும் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கு உண்டான முடிவு கிடைப்பது காலதாமதமாகும். அதனால் இந்த வாரம் புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்கினால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வாரம் எந்த விதமான புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நல்லது, நமஸ்காரம். அன்பார்ந்த தனுர் ராசி என்பவர்களே, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார். கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எப்பொழுது வெற்றி பெறுகிறதோ அப்பொழுது எல்லா விதமான நல்ல காரியங்களும் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருப்பதனால் கடந்த காலகட்டங்களில் இருந்த அரசுக்கும் உங்களுக்கும் தொடர்புடைய பிரச்சனைகள் அத்தனையும் இந்த வாரத்தில் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் என்றால் அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. மிக பொருத்தமாக இருக்கும் என்றால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கின்றார். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரசாயனம், கெமிக்கல், பால், தண்ணீர் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஏற்றமான வாரமாக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் என்று பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் புத்திரர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் மூலியமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களின் படிப்பில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி வாரம் என்று சொல்லலாமா? வெற்றி வாரம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறார். உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பாத வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் பிரச்சனைகள், உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையுடன் இருக்கும். விட்டு கொடுப்பது நாமவே இருந்து விட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். அதை நிறைவேற்ற முடியாமல் அசிங்கங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, ராசியில் ராகு பகவான், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான். இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்குமா? இனிமையான வாரமாக இருக்கும். ஆனாலும் பிரச்சனை என்னவென்றால்
உங்களுக்கு விரயச்சனி நடப்பதனால் சில சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் வீடுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறிய சிறிய கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனி வாகனத்தில் செல்வதாக இருந்தால் ரொம்ப பொறுமையாக செல்வோம். அதை விட பொதுவா போக்குவரத்தில் அதாவது பஸ்ஸு, காரு, ட்ரெயினில் போனால் பிரச்சனைகள் தவிர்க்க முடியும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்ததினால் புத்திரர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகள் தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.